ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் மாநகராட்சிக்குட்பட்ட தாராசுரம் பகுதியை சேர்ந்த பகுதிகளுக்கு கடந்த சில மாதங்களாக முறையாக தண்ணீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக முற்றிலும் தண்ணீர் வராத நிலை உள்ளதாகவும், இது தொடர்பாக மாநகராட்சி அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்தாலும் அலட்சியமாக பதிலளிப்பதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் கும்பகோணம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கினர். உரிய நடவடிக்கை எடுக்காவிடில் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். கும்பகோணம் தாராசுரத்துல வரோம். நாங்க எங்களுக்கு தண்ணி பிரச்சனைக்காக இங்க மாநகராட்சி வந்திருக்கோம். நகராட்சியா இருந்தப்ப கூட எங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணியா வந்துச்சு. மாநகராட்சி ஆனாலும் சுத்தமா தண்ணி வரல. எங்களுக்கு இப்போ அதிகபட்சம் ஒரு 8 மாசத்துல இருந்து தண்ணி வரலாம். ஆனா இப்ப சுத்தமா ரொம்ப தண்ணி வரல. எங்களுக்கு தண்ணி வரலன்னு சொல்லி போன் பண்ணோம்னா ஒரு வண்டி வருது, ஒரு தாராசுரம் ஃபுல்லா ஆளுக்கு 2 குடம் பிடிங்கன்னு. 2 குடம் ஒரு வீட்டுக்கு தண்ணி பத்துதுங்களா? எங்களுக்கு பத்தாது. நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்டா மோட்டர் ரிப்பேர்மா, தண்ணி ஆழ கீழே குறைஞ்சிருச்சு, மோட்டர் இழுத்து வரல, இருங்க நாங்க சொல்றோங்கிறாங்க. தாராசுரத்துல 31-35 வரையும் வார்டு இருக்கு. அந்த 31-35 வார்டு வரைக்கும் தண்ணி பிரச்சனை கிடையாது. 1 மாச காலமா தண்ணி ராத்திரி பகலா விட்டு வருது. தண்ணி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தண்ணி பிடிக்கிறோம். நைட்டு 1 மணிக்கு வருது, 2 மணிக்கு வருதுங்கிறாங்க. நாங்களும் பலரும் சொல்லிட்டோம், புது லைன் போட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் புது லைன் இப்ப சரி பண்ணிட்டு இப்ப லெவல் கீழே போயிடுச்சு அப்படின்னா. லாரி பாத்தீங்கன்னாக்கா 5 வார்டு இருக்கு. ஒரு 5000-10,000 குடும்பம் உள்ள தாராசுரம் பத்திக்கு ஒரு வண்டி 2 வண்டி எப்படி பத்தும்? அவங்க 8 மணிக்கு வருதா, 10 மணிக்கு தான், நைட்டு 1 மணிக்கு தண்ணி வருதுங்கிறாங்க. எப்படி தண்ணி எந்த இடத்துல அவங்களுக்கு பிள்ளைங்க வேலைக்கு போறவங்க எல்லாரும் இது சம்பந்தமா அவங்களுக்கு உடல் உபாதைகளும் ஏற்பட்டு போச்சு. பல முறை சொல்லிட்டோம், இப்ப எல்லாம் பல முறை சொல்லிட்டோம். இது மட்டும் இல்ல, அவங்க பொதுமக்கள் மன உளைச்சல் ஆளாகிதான் இப்ப நாங்க மாநகராட்சியே உள்ள வந்துடும்.